என்னன்னா நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திடுவேன், சொன்னதை செஞ்சும் காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சில பேர் தலை நிம்மதி நடக்க முடியாது, நல்ல குஞ்சினே இருப்பாங்க. அவங்க நடிச்சத கொல்லுன்னு சிரிப்பு. என்ன நாகராஜ் மாமா, சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. பார்வையில் அப்படியே அனல் தெரிக்குது மாமா. நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்களே, தெரியும்ல? அவன் சொல்லிட்டோம், பாப்போம் போபோ தெரியும் யாரோட நினைப்பு யாரோட பொழப்ப கெடுக்குதுன்னு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது மாமா. ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி அதுல எஃபர்ட் போட்டு உழைக்கணும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். நீங்க என்னடானா இப்பவே ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களே. இது பில்டப்லாம் கிடையாதுமா, நடக்க போற உண்மையாதான் சொல்றேன். இதே இடத்துல நான் நிக்க வச்சு ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினேன். இப்போ 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 இதே இடத்துல நின்று உங்ககிட்ட நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் ஒரே வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சு முன்னாடி கூட அந்த காமிச்சு உன்னை வெறு பேத்துல. என் பேர் நாகராஜ் இல்ல, இது எங்க அம்மா மேல சத்தியம். என்ன இந்த அனிதாக்கே சவாலா? சவால் தான். நான் சொன்னதை செஞ்சு உன் மூஞ்சில நான் கரிய பூசல பூசுற வேதாஜி. ஆட்டோக்காரு 4 பெரிய வீட்டுக்காரு. இந்த மாப்பிள டீ சாப்பிடு. டீலாம் ஒன்று வேணா. சாரி. என்னது சவாரி ஏற்றணுமா? ஏண்டா நான் என்ன சவாரியை பாக்கெட்ல வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அவங்களாம் வந்து ஏறினா தாண்டா டிக்கெட் ஏற்ற முடியும். செத்த நேரம் பொறுமையா அந்த டீயை குடுறா சாமி. டீ குடிக்கிறதுல டைம் இல்லை மச்சி. சவாரி போன ஏத்து. அவங்களாம் வந்து ஏறினா தாண்டா ஏற்ற முடியும். யாரையும் காணுண்டா, இனிமேதான் கூவி ஏற்றணும். அதுக்குள்ளே இந்த டீயை குடி சொல்றேன். குச்சாச்சு. ஏண்டா டீயை கீழே ஊத்திவிட்ட? ஏண்டா உனக்கு என்ன லூசு லூசு பிடிச்சி பிடிச்சாடா? நீ டீ குடிச்சிட்ட, வண்டியில ஏறு. டேய், ஓன் டீயை கீழே ஊத்துறது இல்லாம ஏன் டீ பிடிக்க ஏன்டா ஊத்துன? லூசாடா நீ? லூசா? ஏன் முக்கியம் வண்டியில ஏறா துபுக்கே. என்ன இன்னைக்கு பையன் ரொம்ப ஆர்வ கோளாறா இருக்க? ஏய், என்னடா பராக் பார்த்துக்கிற? கூட்ட கூட கூமுட்ட. கூவுறேன்டா, கூவுறேன். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன் தான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியலையே. ஒண்ணும் தெரியல. டேய் வாங்கடா வாங்க. கேகே நகர், அசோக் பில்லர், டி நகர், லஸ்கர் நகர், சாந்தம். கேகே நகர், டி நகர், லஸ்கர் நகர். யாராச்சும் வந்து ஏறுங்கடா. வாடா. இப்படி கூட ஒத்தனை வண்டி ஏற மாட்டேன். கரெக்டா கூவி தொலைடா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எதுக்கு அப்படி கோவப்படுற? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? ஏய், நீ மட்டும் கிடையாது, இனிமேல ஒரு வாரத்துக்கு இப்படி தான் மச்சே. கையில அப்படியே நம்ம வந்து. ஏய் சி இரு. அது என்ன ஒரு வாரம்? இன்னும் ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிக்க போறோம். என்னது? நான் என்னது ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறோம்னு? என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா மச்சி.
ஒரு வாரத்துக்குள்ள 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க போற நான் சவால் விட்டுருக்கிறேன். சவால் விட்டியா? யாருக்கிட்ட? அந்த பொண்ணு அனிதா ஆண்ட. இவ்வளவு பெரிய சவால் விடுற அளவுக்கு அங்க என்னதான்டா நடந்துச்சு? 1 லட்சம் ரூபாய் ஒரே வாரத்துல சம்பாதிச்சு காட்டுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா எனக்காக அந்த 1 லட்சத்தை சம்பாதிச்சு காட்டுங்க. இன்னும் ஒரே வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு முன்னாடி கூட வந்து காமிச்சு உன்னை வெறு பேசல. என் பேர் நாகராஜ். ஏண்டா என்ன காரியம்டா பண்ணிருக்க நீ? 1 லட்ச ரூபாலாம் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? அதுவும் ஒரு வாரத்துல ஆட்டோ ஓட்டி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுவே நீ? ஏண்டா ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஏய் தோல்வாயா, அவசியமா பேசாதடா தம்பி. நெகட்டிவ் தாட்ஸ் என்பது பாய்சன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? வேதாஜி. நெகட்டிவ் ஃப்ரூட்ஸ்னா சாத்துக்குடி. ஏய் நானே அறகுறேன்னா எனக்கு மேல இருக்கிற நீ தப்பா யோசிக்காதுன்னு சொல்றேன். டேய் டேய், நான் எங்கடா தப்பா யோசிச்சேன்? இதெல்லாம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு கரெக்டா தானே சொல்றேன். முடியாது முடியாது முடியும் சொல்ல முடிய முடியாது முடியும் 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 கண்டிப்பா முடியாது. இதான் தாட் ப்ராசஸ், இதான் கிரைசிஸ் ஆஃப் நீ பாட்டு. இப்ப இதை யார் சொன்னது? சேம் வேதாஜி. அப்படி போடு. அது சரி, கொம்பு இருந்தா தானே குரங்கு ஆடும். வேதாஜி தான் உன்னை இப்படி உசி பேத்தி விடுறாங்களா? சீரியஸா பேசுனீங்க, நீ கலாச்சுக்கிறியா? எப்பா நாகராஜா, நானும் சீரியஸா தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ ஓட்டி ஒரு வாரத்துல 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும்? நீயே யோசிச்சு பாருடா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மச்சி நடுங்கணும், நடந்தே தீரணும். என் வேதாஜியோட கௌரவத்தில் அடிக்கிருக்குடா. அதனால நம்ம ஒரு வாரத்துக்கு மாடு மாதிரி ஒழிக்கிறோம், அந்த 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம். அவள் தான் முருகா, இன்னும் இவன் கூட சேர்ந்து என்னெல்லாம் பட வேண்டி இருக்குமோ தெரியலையே. ஏய் என்ன பெரிய தத்துவ நீ சாக்ரட்டிஸ் மாதிரி யோசிச்சுக்கிற? ஏய் வேதாஜியோட கௌரவத்துக்காக நான் துடிக்கிறேன், எனக்கா நீ துடிச்சுதான் ஆகணும்டா டுபிகே. ஏண்டா நான் ஏன்டா துடிக்கணும்? நான் ஏன் துடிக்கணும்? நீங்களா ஏதாவது முடிவு எடுத்துக்குவீங்க, நான் துடிக்கணுமா? அப்போ நீ என் உயிர் நண்பன் இல்லையா மச்சி? சென்டிமெண்ட் டச் பண்றானே. ஏண்டா அதுக்கு நீ இப்படியாடா என் உயிர் எடுப்பீங்க? அதெல்லாம் தெரியாது. ஒரு வாரத்தில் எப்படியா 1 லட்சம் சம்பாதிச்சு ஆகணும். ஐடியா விடு. ஐடியாவா? அது வேலைக்கு ஆகாது. விளங்கிரும். மாப்பிள ஐடியா வந்துருச்சு மாப்பிள. சொல்லு வச்சு சொல்லு வச்சு சொல்லு வச்சு. மாப்பிள 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாரங்கிறது லாங் பீரியட் மாப்பிள. ஷார்ட் பீரியட் 1 ஹவர்ல 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். 1 மணி நேரத்துலயா? ஆமா மாப்பிள. ஏய் நல்ல வழியில சம்பாதிக்கிற ஐடியா தானே மாப்பிள. என்னைக்கு மாப்பிள நம்ம குறுக்கு வழியில யோசிச்சிருக்கோம்? நேரான வழியில தான் யோசிச்சிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல 1 லட்ச ரூபா உன் கைக்கு வந்ததும் நேரா அதை எடுத்துட்டு போய் அந்த அனிதா பொண்ணு மூஞ்சிலே விட்டறிடா மாப்பிள. அந்த ஈர வகையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு. டேய் 10 நிமிஷம் வெயிட் பண்றா, 1 லட்ச ரூபாயோட வரண்டா. ஏய் இந்த பஞ்சாயத்து உங்ககிட்ட என்ன கிடைச்ச? என்ன சொல்லிட்டு போடா? டேய் இருடா, வரண்டா. பெரிய பெரிய பஞ்சாயத்துக்கு அசந்தது இல்ல, என்னமோ 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு கூவுறா. டேய் வரண்டா இருடா. அப்புறம் என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியம் தானே? சந்தோஷம். அண்ணே நான் சொன்னேனே அது இதுதான். இதுதானே? நல்லா பாருங்கண்ணே, புத்தம் புது வண்டி. இறங்குப்பா. யார் வந்தாலே? கீழே வா கீழே வா. இரு உள்ள போய் பாக்குறேன். ஹலோ என்னடா? டேய் இங்க வாடா இங்க வாடா. வாடா இங்கிட்டு. வாடா 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 இங்கிட்டு. மிச்சர் மாமா. டேய் சும்மா போற வரவங்க எல்லாம் கேக்குற மாதிரி யாரா இவன் யாரா அவன் எல்லாம் கேட்காத. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசி காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? யாரா இவரு? அப்படி கேளு. இவர் ஏரியாவிலே பெரிய கைடா. நீ பாட்டுக்கு சும்மா கசகன சட்டை போட்டுருக்காரு, நீ கஞ்ச பையன் நினைச்சிடாத. டேய் டேய் எது சொல்றா கரெக்ட்டா சொல்றா. யாரா அது? அப்பட நீ ஒரு வாரத்துக்குள்ள 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா இல்லையா? ஆமா. அதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும் மாப்ள. அதனாலதான் வித்தின் 1 ஹவர்ல உனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். சரிடா என்ன பண்ண? ஆட்டோவை வித்துற வேண்டியதா? ஓடுறா.
ஏண்டா பொலியத்துக்கு ஒரு ஐடியா குடுறானா ஆட்டோவை விற்கவா சொல்ற பரதேசி. ஆட்டோ வித்துட்டே தெருத்துருவா பிச்சை எடுக்கலாமா? அவனை பொண்ணே போட்டுருவோம். ஒண்ணு ஒழுங்கு ஐடியா குடுறா. அதான் சொன்ன அடிக்கிறியா? அடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லு. ஏய் சொல்றேன். இப்ப தெரியுது, ஒரு ஐடியா இருக்கு. ஆனா ஆனா நீ அடிப்பிய, அதான் பயமா இருக்கு. அடிக்கலாம் மாட்டேன். கணத்தை தெரியாத சொல்லு. அது வந்து அது மட்டும் நீ சொல்ற. கிட்னியே வித்துறலாமாப்ல. கிட்னிய வா, உன் கிட்னி விற்கலாம் வா. மாப்பிள ஏன் கிட்னி இல்ல மாப்பிள? ஏன் கிட்னியை விற்கணுமா? அடிக்காத மாப்பிள, கிட்னி அடிக்காத மாப்பிள. நான் கூவுறேன் மாப்பிள, நான் கூவுறேன். டேய் கேகே நகர் அசோக் பில்லர் லஸ்கர் சாத்து வாங்கடா. கேகே நகர் வாங்கம்மா வாங்க வந்து ஏறுங்கம்மா. வண்டி எடுக்கிறதுக்குள்ள ஏறுங்கம்மா. ஏறுமா ஏறு. அம்மா அப்பா 2 டிக்கெட் ஏறிடுச்சு. தம்பி நீங்க எங்க போகணும்? வாங்க எல்லாரும் ஏறுங்க, போங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். அதான் ஏறுங்க சார், ஏறுங்க. போலாம் ரைட்டு போ. கேகே நகர் அசோக் பில்லர் லஸ்கர் டி நகர் சாத்து. மாப்பிள பசிக்குதுரா. இந்த தண்ணி குடி. இதுக்கு வந்த சாப்பாடுன்னு கேட்காமே இருந்திருக்கேன். மாப்பிள அங்க நிப்பாட்டு, அங்க ஆள் இருக்கு. தீநகர். தீநகர். மாப்பிள டிக்கெட்லாம் எதுவும் இல்ல. ஒரு 10 நிமிஷம் டீயை சாப்பிட்டு வருவோமா? தண்ணி ஏறா முதல்ல. தண்ணியா எடுக்கிறேன். மாப்பிள பேசாம நேரம் சாப்பிட்டுருவோமாடா? சாப்பிடலாமா வா. சவாரி வா சவாரி வருது வாடா. டே வா மாப்பிள ஒரு வாடா, டீ வாங்கி தர வாடா. போலாம் வா. சரி மாப்பிள. அசோக் பில்லர் கிண்டே. ஹலோ சார், நாங்க வடபழனிலேருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஒரு கல்யாண சவாரி வர முடியுமா? வர முடியுமா? வா கண்டிப்பா வரேங்க. எங்க வரணும்? சார், நம்பர் 33 அஷ்டலட்சுமி நகர் சார். 33 அஷ்டலட்சுமி நகர். உடனே வந்துடுறேன். அங்க வந்து இந்த நம்பர் வந்துருக்குதுல, போன் அடிக்கிறேன். 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். 5 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். ஏய் வாடா. நடா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி சாப்பாடு முக்கியம். சவாரி வந்திருக்கு. இப்ப சவாரி தான் முக்கியம். ஐயோ அம்மா. ஏய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. சாப்பிடும் போது பிடிக்கி தூக்கி விசிறியடா. ஐயோ 2 இட்லி போச்சே. உன் புள்ள முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் சவால் விட்ட மாதிரியே ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபாய் எப்படியாவது சம்பாதிச்சே ஆகணும். அது நீதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மேதாஜி
அதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே வந்துட்டீங்க. ஒரு ஆயுசு பத்தியாடா வேலையில எப்படி போச்சு? செமையா போச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நாங்க பயங்கரமா உழைச்சிட்டோம். அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். இது கஷ்டப்பட்டோம் இல்லடா, நீ என்ன கஷ்டப்படுத்துன. கொஞ்ச நேரம் என்னை சும்மா இருக்க விட்டியாடா. வேதாஜி ரொம்ப படுத்துறா வேதாஜி. ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டான். இப்படியே போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். ஆமா, இவரு ராஜ்பவன்ல கவர்னர் வேலை பார்த்துக்கிறாரு. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லையே, இன்னும் சாப்பிட. ஏன்? அதே வீட்ல இருந்து சாப்பிட்டான்னு முடிவு பண்ணோம். வேதாஜி இவன் அக்கிரமத்தோட உச்சிக்கு போய்கிட்டு இருக்கான். வேதாஜி பசிக்குதுடா, 2 இட்லி வாங்கி கொடுறான்னு கேட்டேன். 2 இட்லி வாங்கினா 10 ரூபா ஆயிடும், காசு செலவாயிடும் மச்சி. அதனால தண்டை செலவுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறும் வயித்தோட என்னை கூட்டு வந்துட்டான். ஏடா அந்த 10 ரூபா வச்சு நீ என்ன மாடி வீடாடா கட்டப்புற? ஓவரா பேசக்கூடாது, புரியுதா? உடம்பு நல்லது கிடையாது. வாய மூடி கலெக்ஷன் பண்ணிடுறா. ஐயா சீக்கிரம் தரண்டா இருடா. இந்தா டக்கு டக்குன்னு இருடா. எடுக்கிறேன்டா. இந்தா அவ்வளவுதான், போ. வந்தா படுவே நீ கூட பாத்துருவியே. இந்தா பிச்சு நல்லா போடுவான், பாத்துக்க. பிச்சு. பாத்துக்க. வேதாஜி கை நீட்டுங்க. நீ ஃபுல்லா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இதுல இருந்து ஒரு நயா பைசா கூட எங்க செலவுக்கு நாங்க எடுத்துக்கல. ஆமா, இதுல எவ்வளவு இருக்கும்? இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா குத்து மதிப்பா முன்ன பின்ன ஒரு 4000 ரூபாய் இருக்குங்க. எனக்கு சந்தேகம், எண்ணி பார்த்துருக்கோம். 4000 ரூபாய் இருக்கும்ல? யாருக்கு தெரியும்? ஏய், இருக்கு மாப்ள, இருக்கும். இதுக்கு மேலேயே இருக்கும் பாரு. பாரு, வரும் 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 வரும். 4000 ரூபா தான்டா இருக்கும். வேதாஜி how much? எவ்வளோங்க இருக்கு சொல்லுங்க. இதுல 3000 தான் இருக்கு. 3000? இல்லங்க, அது 4000 இருக்கணுமேங்க. டேய் கரெக்டா பாக்கல தூத்தியா? டேய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்டா. இல்லையடா, 4000 இருக்கணுமேடா. நீ வண்டி டேஷ்போர்ட்ல எடுத்தியா? மாப்ள எல்லா காசையும் சேர்த்து தான் மாப்ள சில்லறை மாத்தி உன்கிட்ட கொடுத்தேன். அது எப்படி அப்ப குறைய போய் தாண்டா உன்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்டா சொன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுடா. வேஸ்ட் இல்ல வச்சுனா மாப்ள, மாப்ள எல்லா காசையும் நீ வாடா, நீ வாங்க. இல்ல மாப்ள வண்டியில இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம், எடுத்து போடா. வேஸ்ட். 1000 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னதும் இவருக்கு முகமே மாறிடுச்சு. என்ன பண்ணலாம்? நான் தான் சொன்னல, கேட்டியா? வாய் முடுறா. இல்ல வேதாஜி, அவள் தான் நினைக்கிறேன் டேஷ்போர்ட்ல காணோம். இல்லங்க, 2 500 ரூபாய் தாள் இருந்திருக்கு. நான் தான் சரியா கவனிக்கல. 4000 ரூபாய் இருக்கு. 4000 இருக்குல்ல? சாமா நான் சொல்ல பாத்தியா? கேட்டியா? கூட கூட பேசாத புட்டா. சூப்பருங்க. தானே பார்த்த நாயராஜோட கண்ணுக்கு தப்பாகாதே. வேதாஜி, உங்க பொண்ணான கையில இந்த எங்க ஃபர்ஸ்ட் வருமானத்தை போர்ட்ல எழுதிருங்க. பார்த்துனே இருங்க. ஒரே வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம், கிளிக்கிறோம். ஓகே, ஏன் மாப்ள, உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு நாளைக்கு 4000 ரூபானா மீதி இருக்கிற 6 நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தாலும் 30,000 ரூபாய்க்குள்ளதாண்டா வருது. தோல் வாய் மூடி எப்படி சம்பாதிக்கலான்ற ஐடியா கொடு. கஷ்டப்பட்டுனுக்குற நீ வந்து இப்படி பேசுனுக்குற. டிஸ்கரேஜ் பண்ணாதடா, என்கரேஜிங் பண்ணு. ஒரு யோசனையும் வர மாட்டேங்குதே. என்னங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்ரிப் அடிச்சிருப்பீங்க? நாங்கள் வழக்கமாக ஒரு 10-15 ட்ரிப் அடிப்போம். இன்னைக்கு வந்து ஒரு 30 ட்ரிப் அடிச்சிருப்போமாடா. 30 ட்ரிப் அடிச்சிருப்போம் மாப்ள. 30 ட்ரிப்புங்க. 30 ட்ரிப்னா 30 ட்ரிப்ல எவ்வளவு பேர் டிராவல் பண்ணிருப்பாங்க? மொத்தமாக கேட்குறீங்களா? ட்ரிப்புக்கு 10 பேர், நானும் 200 பேர் இருப்பாங்க. 200 பேர் டிராவல் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணலான்னு யோசிங்க. அவங்க தேவைகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு தேவைப்படும், அதை பூர்த்தி பண்ணுங்க.
ஆட்டோ அண்ணாதுரைய பாத்தீங்கல்ல, அவர் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அவர் ஆட்டோல பண்ணிருக்காரு. அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்ல. செம்ம இல்ல செம்ம ஐடியா வதாச்சு. பண்ணிடுறோம். எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, அதே மாதிரி பண்ணிடுறோம். என்ன மாப்பிள லேப்டாப்லாம் வாங்கிட்ட போல இருக்கு. மச்சி இப்ப நம்ம பழைய மாதிரி கிடையாது மச்சி, மாறிட்டோம் மச்சி. நவீனமயமாயிட்டோம். ரீசார்ஜ் தான் பண்ணுவோம்ல. ஆமாமாமாமா, அதுவும் சரிதான். ஆ, அசோக் பில்லர் டி நகர் மயிலாப்பூர் லஸ்கார்னர் சாந்தம். அசோக் பில்லர் டி நகர் லஸ்கார்னர் மயிலாப்பூர் சாந்தம். ஹலோ. ஆமாம்மா, ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. பெரியசாமி கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ஆளு அந்த இருந்துட்டு இருக்காப்புல. சீக்கிரம் முடிச்சு விட்டா உனக்கு கமிஷன் உண்டு. ஆமாம்மா, கேகே நகர் ஏரியாவில் பாரு, கரெக்டாக இருக்கும். நல்ல வீடா பாரு, சரியா? சீக்கிரமா பார்த்து சொல்லு. சரி, வைக்கட்டுமா? சரி, ரைட். என்னங்க இது? சார் இதுவா சார்? நீங்க ஏறது ஒரு சாதாரணமான ஆட்டோ கிடையாது சார். இது ஒரு நடமாடும் மொபைல் ரீசார்ஜ் கடை. நீங்க என்ன வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். புரியலையே. பஞ்சாயத்தே சாருக்கு எடுத்து சொல்லு. அதாவது பாத்தீங்கன்னா சார், நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. ஆட்டோவில் டிராவல் பண்ற டைம்லயே நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல சார், ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முன்பதிவு பண்ணி கொடுப்போம். அவ்வளவு ஏன் சார், கரண்ட் பில்லு கூட கட்டலாம். சார் பாஸ்போர்ட் ரினியூவல், பேன் கார்டு அது கூட எடுத்து கொடுப்போம் சார். ரேஷன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஆல்சோ. பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்க சார். அப்படின்னா எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க சார். ஹலோ. வேதாஜி என்ன பண்ணுகிறீங்க? சும்மா தான் இருக்கேன். அப்படியா? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான். சாப்பிடலையா? மணி ஆயிடுச்சு, நீங்க இன்னும் சாப்பிடுறீங்க. என்ன விளையாடுறீங்களா? போய் சாப்பிடுங்க போங்க. சரி சரி சாப்பிடுறேன், விடுங்க. வேதாஜி, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல வலுகுமா இந்த நேரத்து வரைக்கும் ஆட்டோ ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 இல்ல 600 ரூபா தான் பேரும். ராத்திரி வரைக்கும் ஓட்டணும் வச்சுக்கலாம், ஒரு 1000 இல்ல 1500 வரைக்கும் தேரும். ஆனா நேத்து ஃபுல்லா ஓட்டி 4000 ரூபாய் கழிச்சது இல்ல? ஆமா. அதுவே செம ஹாப்பியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு மணினாச்சு 2 தான் ஆச்சு, அதுக்குள்ள 4000 ரூபாய் வந்துச்சு.